அழாதம்மா, இனிமே நீ அழவே கூடாது. உன்னோட கண்ணீரை துடைக்க கூட எனக்கு அருகதையே இல்லம்மா. நான் ஒரு நல்ல அப்பாவா நடந்துட்டதே இல்லை. அப்பா, ஒட்டு மொத்தமா சேர்த்து வச்சு எனக்கு ஓரறிய கௌரவத்தை காப்பாத்திட்டீங்களேப்பா. சொத்து சுகம் வேணுங்கிறதுக்காக நான் கோர்ட்டு படி ஏறி வரலமா. என்னால தொலைஞ்சு போன குடும்ப கௌரவத்தை நானே தூக்கி நிறுத்தணும்னு தான் வந்தேன். ஏதோ இந்த அளவுக்கு பிராயச்சித்தம் பண்றதுக்காவது பகவான் எனக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்காரு. அதாம்மா பெரிய விஷயம். அது போதும். நேக்கு உங்களை நான் எப்படி எல்லாம் புண்படுத்துற மாதிரி பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. கேட்க கூடாததெல்லாம் கேட்கணும்னு என் தலையில எழுதியிருக்கும் போது பேசக்கூடாததெல்லாம் நீ பேசித்தானே ஆகணும். அடக்கி வச்ச கோபம் ஆத்திரமா மாறி அது வார்த்தைகளா வெளிப்படுது. உமா, உமா, இந்த பாருமா, எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் உன் முகத்துல இன்னைக்குதான் சிரிப்பை பாக்குறேன். அதுக்கு நானும் ஒரு காரணம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எப்போ நீ இப்படி சிரிச்சுட்டே இருக்க. இனிமே உங்களோட தானே காலம் பூரா இருக்க போறோம். இனிமே சந்தோஷத்துக்கு என்னன்னா குறைச்சல். ஜெகதா, உன் ஆம்படையான நன்னா பாத்துக்கோ. அவனை நேர்வழிக்கு கொண்டு வர வேண்டியது உன் கடமை. என்னால முடிஞ்சதை கண்டிப்பா நான் பண்றேன். ரொம்ப சந்தோஷம். வாமா உமா, போலாம்.